திருச்சியில் அவங்களுக்கு அரசியலுங்கிறது சாதி மதம் சாமி. என்னைக்கு என் அன்பு மக்கள், என் அருமை சொந்தங்கள் ஒன்று கவனிச்சுக்கணும். சாதி மதம் சாமியை பற்றி கவலைப்படுகிறவர்கள், அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு மக்களை பற்றி நாட்டை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, தேவையும் இருக்காது. நாடு மக்கள் அவர்களுடைய நல்வாழ்வு நாட்டினுடைய வளர்ச்சி அதை பற்றி சிந்திப்பவர்களுக்கு சாதி மதம் சாமி கடவுளை பற்றி சிந்திக்க தேவை இருக்காது, அதுக்கு நேரமும் இருக்காது. இதுதான் யதார்த்தம். இது நான் வணங்குற என் தலைவன் பிரபாகரன், என் முருகன் மேல ஆணையா சொல்றேன். இதுதான் சத்தியம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீ எனக்கு திடீர்னு என் முருகன் மேல உனக்கு பக்தி வருது? நான் அதே மலைக்கு கீழே திருமுருக பெருமளா எடுக்கும்போது நீ எங்க போயிருந்த? நான் வேல்வேல் வெற்றி வேல்னு தூக்கும்போது நீ எந்த திசையில் இருந்த? இத்தனை ஆண்டுகள் இல்லாத திடீர்னு என் முருகன் மேல உனக்கு பக்தி வர காரணம் சொல்லு. ஏன் நீ போன ஆண்டு திருப்பரங்குன்றத்தில் அதே மலை இருந்துச்சுல, அதே சுடரேற்ற தூண் இருந்துச்சுல, போன வருஷம் என்ன தீவன் இல்லையா, இல்லை தீக்குச்சி இல்லையா, இல்லை எண்ணெய் இல்லையா? 2 மாசத்துல தேர்தல் வருதுன்னா உனக்கு சேட்டை. மக்களை பற்றி சிந்தி. எத்தனை வீடுகள் நீ சொல்ற சோக்கால்டு இந்து எத்தனை வீட்டில் விளக்கறியாம இருக்குது, பசி பட்டினி வறுமையில். அந்த விளக்கை ஏத்த நீ சிந்திக்கல. மலை மேல விளக்கு ஏத்துறன்ற கேட்டா 100 ஆண்டு கனவு, 100 ஆண்டா ஒரு விளக்கத்துறது கனவு கண்டுகிட்டு இருந்தியா நீ? ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த பெருமக்கள்கிட்ட, முருகன் சிவன் இந்து கடவுளா? யார் என்னோட தர்க்கத்தில் நின்று ஜெயிக்க போறது சொல்லுங்க? முருகனும் சிவனும் மாயவனும் இந்துவா? உங்க பெருமாளே சொல்லுவோம். உங்க கிருஷ்ணரை இந்துவா? இந்துவா சொல்லு. நீ கடவுளை மதம் மாத்தி வச்சுக்கிட்ட. முருகன் இந்துவா? அது முருகனுக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்க. முருகன் இந்து கடவுளா சைவ கடவுளா? திடீர்னு தேர்தல் வரும்போது எல்லாருக்கும் உங்களுக்கு பாசம் வருது முருகன் மேல. இந்த கோயிலுக்குள்ள நடக்கிற திருட்டை கண்டுபிடிச்சு சொல்ல. அறநிலைத்துறையில ரொம்ப நேர்மையா நடக்குதா? ஒரு ஊழலும் நடக்கல, ஒன்னும் நடக்கல. சொல்லுங்க. கோயில் இடங்கள்ல கடைகளுக்கு வீடுகளுக்கெல்லாம் வாடகை விட்டு இருந்தான். அதை 10,000 ரூபாயை 1 லட்சம் ரூபாயை ஏற்றிருக்காரு ஐயா சேகர் பாபு. அதை கேட்க உனக்கு துணிவு இருக்கா? ஏன் இப்படி திடீர்னு ஏத்தனைன்னு அதை கேட்பிய? பக்கத்தில் இருக்க மலையை வெட்டி கல்குவாரின்னு ஏத்துறான அந்த மலையை பத்தி கவலைப்பட நீ வரல. இந்த மலையில தான் முருகன் இருக்கானா? குன்று இருக்க இடமெல்லாம் குமரன் இருக்கிறான்னா இந்த திருப்பரங்குன்றத்துல இருக்கானா? இந்த நாடங்களும் வெட்டி ஏத்துறான என் மலை, அங்கெல்லாம் குமரன் இல்லையா? சொல்லுங்க. அந்த மலைக்கு நீ போராட வரல. ஒருவேளை இதையும் கல்குவாரி ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கிறீங்க ஐயா ஸ்டாலின், அப்ப போராட வருவியா? உனக்கு அரசியல் இல்ல, சாதி மதம் சாதியை கட்டி பிடிச்சா அழுகுற. மக்களின் பிரச்சனைக்கு ஒண்ணு நின்றுக்கேன்னு சொல்லு. இவ்வளவு பேர் இவ்வளவு தலையிடுறீங்களே. என் மீனவன் கடலுக்குள்ள மீன் பிடிக்கிற உரிமை இழந்து நிக்கிறான், நீ அதுக்கு போராட வந்தியா? காவிரி நதி நீருக்கு நாங்க ஒவ்வொரு தடவையும் கையேந்தி நிக்கிறோம், அதுக்கு அந்த உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வந்து நின்னியா? எந்த இடத்துல எனக்காக நின்றுக்க நீ? திடீர்னு முருகன் வந்துட்டு அயோத்தியில ராமரை வச்சு அரசியல் செஞ்சு பார்த்த, அது எடுபடல. ஏன்னா கோயில கட்டினவன பிரச்சனை முற்று பெற்றுச்சு, அதானே சத்தியம். இப்ப யாரும் அமர் ஜெய் ஸ்ரீராம் பேசுறது இல்ல, ஏன் சொல்றது இல்ல? ஏன்னா எந்த அயோத்தியில ராமர் பிரச்சனை இந்த கோயிலை வச்சுக்கிட்டு நீ அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே இடத்துல அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி பொது தொகுதியில உங்களை தோக்கடிச்சிட்டான். செத்து போச்சு உங்க அரசியல். அதுக்கப்புறம் பூரி ஜெகநாத்துக்கு போனீங்க ஒரிசாவுக்கு, ஐயப்பனை போய் எடுத்தீங்க, அது அங்க வேலை நடக்கல. இப்ப என் முருகனை தொட்டுக்கிட்டு நீ என்ன குன்ன குடிக்க அண்ணன் கபடி எடு, தலைகளன்னு தண்ணி குடி, முருகான்னு கத்து. என் பாட்டை முகம் வரும், அதுக்கப்புறம் பேரன் என் முகம் தான் வரும். ஏன்னா முருகன் எனக்கு இறைவன் இல்லை, என் மூதாதை, என் ரத்தம், என் சொந்தம், என் இன கடவுள், அவன் இன இறைவன். திடீர்னு நீ முருகன் மேல பாசம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறியா? முருகனை என்ன செஞ்சிருக்கணும்? இரு சமூகத்தார், நீங்க சிக்கந்தர் தர்காவா நீங்க அங்க கொண்டாடுங்க, இதையும் கொண்டாடுங்க. என் மக்கள் எல்லோரும் சமமா தான். ஏன் எங்க இந்து கடவுள்கள் பேரணி போகும்போது எங்க இஸ்லாமிய மக்கள் வாழ்த்தி வரவேற்றதெல்லாம் நீங்க பாக்குறது இல்லையா? இஸ்லாமிய எங்க அரேபியால இருந்து இங்க இறங்கி வந்தானா? இல்ல, என் சொந்தக்காரன் தானே ஏறி இருக்கான், மாறி இருக்கான். சொல்லுங்க.
போன ஆண்டு இந்துவா இருந்த என் தம்பி யுவன் சங்கர் இப்ப இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்க. அப்ப யாரு அவன் என்ன சொல்லுவீங்க? அரேபியால இருந்து வந்தான், பங்களாதேஷ்ல இருந்து வந்தான்னு சொல்லுவியா நீ? தமிழர்கள் நாங்கள் இறை வழிபாட்டிற்காக இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம். இஸ்லாமியர் நாங்க தமிழர் ஆகல, தமிழர்கள் நாங்க ஏற்றிருக்கிறோம். ஓர் இறை அல்லாவை ஏற்று, நபி மொழியை ஏற்று, ஓர் இறை அல்லாவை ஏற்று நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது எவ்வளவு சத்தியமான உண்மையோ அப்படி எங்கள் முன்னோர்கள், எங்கள் இனம் மூதாதை முருகனுங்கிறது உண்மை. அதுல யாரு எதுக்குறமா? நீ முருகனை வழிபடாதீன்னு யாரும் எதுக்குறாங்களா? யாராவது போறாங்க? பிரச்சனையை நீ உண்டு பண்ணி அதன் மூலமா ஒரு அரசியல் அறுவடை செய்யணும்னு நினைக்கிறேன். நீ உண்மையிலே பக்தி இருந்தா போன ஆண்டு ஏற்றிருக்கலாமே. நீங்க முருகனுக்கு மாநாடு போகும்போது ஏற்றிருக்கலாமே. சரி, போன ஆண்டு முருகனுக்கு மாநாடு போட்டியல்ல, அடுத்த ஆண்டு போடுவீல? ஏன்னா தேர்தல் முடிஞ்சிடும். 29ல போடுவீங்க. 29 தேர்தல் கிட்ட வருதுல போடுவீங்க. வேலை யாத்திரை என்ன நேத்த முருகன் வேலை கெடுத்துட்டு வந்தாப்லையா? இத்தனை வருஷமா வேலை என்ன அவர்கிட்ட கையில் இல்லாம அடமான வச்சிருந்தாப்லையா? எதை வச்சு அரசியல் செய்யறதுன்னு ஒண்ணு இல்லையா? சொல்லுங்க. நான் அதை வெறுக்கிறேன். அந்த இடத்துக்கு நான் வரல. வழிபடுற தெய்வம் வழிபடுற தெய்வமா தான் இருக்கணும். அதை வச்சுக்கிட்டு அது அரசியலுக்கு ஒரு பிரச்சனையாக்க கூடாது. அதை நான் தவறுன்னு தான் சொல்றேன். அது ஐயா வந்தா அப்படி சொல்லியிருக்க கூடாது. அதை என்ன சொல்லியிருக்கணும்னா, இரு சமயத்தாரில் இருக்கிற பெருந்தலைவர்களை அழைச்சி அரசுக்கு என்ன பரிந்துரை வச்சிருக்கணும்னா அழைச்சி பேசி, இந்த பீஸ் கமிட்டிங்பாங்களா அது மாதிரி ஒரு சமாதான நல்லிணக்க குழுவை வச்சு பேசி இருமத வழிபாடுகளையும் அங்க நடக்கிற மாதிரி நீங்க ஏற்பாடு செய்யுங்க. அது அரசுக்கு பரிந்துரைக்கிறேன்னா அது போற்றத்தக்கது. அதை விட்டு தமிழ்நாடு காவல்துறை ஒத்துழைக்கிறான்னு சிஎஸ்எஃப் நீ மத்திய என்ன சொல்றது சர்வீஸ் ஃபோர்ஸை தூக்கி நீ அதை வச்சுக்கிட்டு ஏத்து அப்படின்னா நாளைக்கு அங்க ஒரு கலவரம் வந்துருச்சு, அங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு, வீர பிரச்சனை வந்துருச்சு. அரசு பொறுப்பு இருக்குமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு நீதிமன்றம் ஏன் இருக்குமா? காவல்துறை நடவடிக்கை தவறுனாலதான் இவ்வளவு பிரச்சனையே வருது. முத வழக்கமா அங்க கந்திரியாக்குறதுக்கு கிடாய் வெட்ட போறாங்கல்ல, அவரை தடுத்து பிரச்சனையாக்குனதே தமிழ்நாட்டு ஐயா ஸ்டாலினுடைய காவல்துறை தான். இல்லைன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதை பிரச்சனை ஆக்குனதே இவருடைய காவல்துறை தான். எத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருக்கு, ஏன் இப்ப பிரச்சனை ஆகுது? ஆக்குறீங்க. உங்களுக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனைனால என்ன? இஸ்லாமியெல்லாம் எனக்கு பாதுகாப்பு திமுக தான் வருவான், இந்துலாம் எனக்கு பாதுகாப்பு பிஜேபி தான் போவான். 2 பேருக்கும் அறுவடை. இது அரசியல். இந்த அரசியலை நீங்க வரவேற்கிறீங்களா? இது நல்ல அரசியல் தானா? சொல்லுங்க. மதம் மனிதனுக்காக உருவானதா, இல்ல மதத்துக்காக மனிதனா, இல்ல மனிதனுக்காக மதமா? மனிதனுக்காக சட்டமா, சட்டத்துக்காக மனிதர்களா? உடம்புக்காக சட்டையா, சட்டைக்காக உடம்பா? நீங்க சொல்லுங்க. இங்க மதம் போட்டுறீங்க, எங்க மனிதன் போட்டுறீங்க? எங்கே மனிதன் போட்டுறீங்க? நாங்க என்ன கேட்கிறோம், ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவன் வாழுகிற நாடாக இதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க. இல்ல, நாங்கள் மனிதர்கள் வாழுகிற நாடாக இது இருக்கணும்னு விரும்புறோம். இதுதான் எங்களுடைய விருப்பம். நீங்க அதை நோக்கி நகரவே இல்லையே. ஒரு மதம் சார்ந்தவனை எதிர்ப்பது, அவன் வழிபாட்டை எதிர்ப்பது, மறுப்பதே ஒரு அரசியல் கட்சிக்கு கோட்பாடா இருந்தா அதை எப்படி நீங்க வரவேற்பிய? இந்த பிரச்சனையை, நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இதை வச்சு மூடி மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. இதை இவ்வளவு நேரம் என்னை பேச வைக்கிறீங்க அப்படின்னா இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு பாரு. கோடி பிரச்சனை இருக்கு. இந்த விதை தடுப்பு சட்டத்தை கொண்டு வர நீ 2003 சின்சாண்டா நிறுவனத்துக்கு நீங்க எடுத்து 22,972 பாரம்பரிய நெல் வகைகளை நெல் ஆராய்ச்சி சங்கத்தினுடைய தலைவர் ராத்தேலால் ரிச்சரியா சேமிச்சு வச்சாரு. ஒரே நாள்ல எடுத்து மன்மோகன் சிங் அமெரிக்காவினையும் சின்சாண்டா நிறுவனத்துக்கு கொடுத்துட்டீங்க. இப்ப நீங்க உங்க வீட்டுல தக்காளி விதை வச்சிருந்தீங்கன்னா எனக்கு தர முடியாது. நான் கத்தரி விதை வச்சிருந்தா எனக்கு தர முடியாது. தடை சட்டம். விதைய வித்த ஒரு நாடு உருப்படுமா? சொல்லுங்க. நீ அதை பத்தி பேச மாட்டேங்கிற. 1,25,00,000 மனங்களை வென்ற
தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.